பல்வேறு நாட்களாக தேவகோட்டை கிளைன்னு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை இந்த காரைக்குடி மண்டலத்துல தேவகோட்டை கிளையை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டதுல ஆளுங்கட்சி நண்பர்கள் அதை காவல்துறை மூலமாக தனக்கு அழுத்தம் கொடுத்து அந்த போராட்டத்தை வீணடிக்க போகணும், போராட்டம் நடத்தவிடக்கூடாதுங்கிற வகையில அவங்க செஞ்ச ஏற்பாடுகள் எல்லாம் தகர்த்தி விட்டு இங்க ஒரு போராட்டம் நம்ம ஒரு 7 அம்ச கோரிக்கையை முன்னிட்டு பண்றோம். மிகப்பெரியான எல்லா இடத்துலயும் உள்ள தொழிலாளர் பிரச்சனைங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் இந்த மண்டலத்துல அதிகாரியின் மத்தியில வணிகம் துணை மேலாளர் வணிகம் அவர்கள் சில விஷயங்கள்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இங்க வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு எகைன்ஸ்டாகவும் நடந்துக்கிறார். இந்த பிரச்சனையை கண்டிச்சு அவர் தன்னுடைய பொதுவானவராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இந்த போராட்டம்ங்கிறது இங்க நடக்குது. இங்க பாருங்க, எல்லாரும் பார்க்க மாதிரி பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. காரணம், எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இந்த தேவகோட்டை தொழிலாளிகள் மட்டும் இல்ல, பொதுவாகவே தன்னோட அதிகாரத்தை வேற விதமாக பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒப்பந்த காலம்ங்கிறது முடிஞ்சு 1 வருஷம் ஆகின போகும். தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிற எந்த ஒரு அரசு போக்குவரத்து உயர் அதிகாரியும் ஒப்பந்தத்தை பேச வேண்டும் என்ற நோக்கத்துல யாருமே தன்னுடைய செயல்பாடுகள்ல மாற்றிக்கவே இல்லை. ஆனா அதே அதிகாரிகள் தொழிலாளர் பிரச்சனை மீதாக தொழிலாளிக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணுங்கிறதுக்காக தொழிலாளர் சம்பளத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வகைகளை தேட முடியுமோ உட்கார்ந்து ரூம் போட்டு பேசுங்க, வடிவேல் சொல்ற மாதிரி இல்ல, அந்த மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு தொழிலாளருக்கு தொடர்ச்சியாக தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கண்டித்து தான் இன்னைக்கு இங்க இயக்கம் நடக்கிறதுங்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.